அனைவருக்கும் வணக்கம். நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் திட்டமிட வேண்டும். திட்டமிட்டு செய்வோம் என்று சொன்னால் அது சிறப்பாக செய்து முடிப்போம். ஒரு வியாபாரம் தொடங்க வேண்டும் ஒரு புதிய இடத்திலே சென்று என்றால் அந்த வியாபாரம் நடத்துவதற்கு அந்த இடம் சரியான இடமா என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து அங்கே கட்டடம் எங்கே அமைக்கலாம் அல்லது வாடகைக்கு எடுத்து அந்த இடத்திலே நம்முடைய வியாபாரத்தை தொடங்குவோம் என்று சொன்னால் எந்த இடத்தில் எந்த வாடகைக்குள்ளாக இடத்தை அதாவது கட்டடத்தை ஒரு அறையை நாம் எடுப்போம் என்பதை முதலிலே குறித்து கொள்ள வேண்டும், தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து எந்த பொருளை விற்பனை செய்ய போகிறோம், அந்த பொருள் அந்த இடத்திலே விற்பனை செய்வோம் என்று சொன்னால் நுகர்வோர் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அதை நுகர்வோருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்திலே விளம்பரம் அவசியமா அல்லது விளம்பர ஒட்டிகளை வைக்க வேண்டுமா என்று பார்க்க வேண்டும். எத்தனை பேர் இந்த வியாபாரத்திலே வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாம் என்பதை காண வேண்டும். அப்படி காண்பது மட்டுமல்ல, நாம் ஒரு வியாபாரம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த வியாபாரம் செய்யப்படுகின்ற பொருள் இருக்கிறதே, அந்த பொருள் அதற்கு நமக்குரியதாக மட்டுமே இருக்க வேண்டும். வேறு யாரும் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையா, நமக்கு மட்டுமே நம்மிடத்திலிருந்து வாங்கி கொண்டு மற்றவர்கள் செல்ல வேண்டும் என்ற வகையில் இருந்தால் அதற்குரிய உரிமத்தை பெறக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அந்த உரிமம் பெறுவதற்குரிய நேரம் சரியானதா என்பதையும் பார்க்க வேண்டும். அப்போ இங்கே எதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது, முதலிலே வியாபாரம் செய்வதற்குரிய இடம் என்ன, அந்த இடத்திலே நாம் இருந்து செய்வதற்குரிய கட்டடம் என்று சொல்லப்படக்கூடியது அல்லது ரூம் அறை அது தேவையாக இருக்கிறது. அடுத்து விற்பனை செய்வதற்குரிய பொருள் என்ன, அந்த விற்பனையை செய்கின்ற பொழுது அதனை நுகர்வோர் எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. விற்பனை செய்யப்படுகின்ற பொருள் நமக்கு மட்டும்தான் உரியதா என்பதை காண வேண்டும். அதற்கு விளம்பரம் தேவையா, அந்த விளம்பரம் வெறும் சுவரொட்டிகளாக இருக்க வேண்டுமா அல்லது அதற்கும் மேலாக செய்ய வேண்டுமா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒருபுறம் இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை பேரை வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாம், அவர்களுக்கு எவ்வளவு ஊதியம் வழங்கலாம், அவர்கள் மூலமாக நம்முடைய பொருள் விற்கப்படுகிறது என்று சொன்னால் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, நாம் போடக்கூடிய முதலீடு என்ன என்று இப்படி பல வகையிலும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்து அதற்கேற்றாற் போன்று திட்டமிட்டு செய்தால்தான் அதிலே வெற்றி பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது வியாபாரம் என்கின்ற போக்கிலே அமைந்ததாகும். அப்படி இல்லாமல் ஒரு வீடு நாம் வாங்கணும், அந்த இடத்துல கட்டப்படக்கூடிய வெறும் இடமாக வாங்கி வீடை கட்டப்போகிறோமா அல்லது கட்டிய வீட்டினை வாங்க வேண்டுமா, பழையதாக இருக்கக்கூடிய வீட்டினை வாங்க வேண்டுமா என்பதெல்லாம் முதலிலேயே முன்கூட்டியே யோசித்து அறிந்து கொள்வது மட்டுமல்ல, பலரையும் விசாரித்து இதை செய்தால் இந்த இடத்திலே வீடு வாங்கினால் அது நமக்கு ஏற்றதாக இருக்குமா, நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் வசதியாக இருக்குமா என்றெல்லாம் திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிடுகின்ற பொழுது சிறு பொருள் இருக்கட்டும், அதை கூட எந்த இடத்தில் வைக்க வேண்டும், இந்த பொருள் இந்த இடத்தில் அவசியம்தானா என்று
சின்ன எடுபடி பொருளாக இருக்கக்கூடியதை கூட நம்ம என்ன செய்யணும்? ஆய்ந்து பார்த்து, ஆய்ந்துனா எண்ணி பார்த்து, திட்டமிட்டு அவசியம் இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இப்படி திட்டமிட்டு செய்தால்தான் அதிலே வெற்றி பெறுதல் என்பது முடியும். இல்லை என்று சொன்னால் எடுத்த காரியம் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிந்துவிடும். இதுதான் ஔவையார் எப்படி சொல்கிறார் தெரியுமா? நுண்ணிய கருமம் எண்ணி துணிக என்று சொல்லுகின்றார். நுண்ணிய கருமம் அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய செயல். அந்த செயல்ல ஒரு சிறு ஒரே ஒரு கடுகளவு, அந்த அளவு கூட எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் நம்ம செயலிலே ஈடுபட வேண்டும். இதைதான் வள்ளுவ பெருந்தகை எப்படி சொல்லியிருக்கின்றார்? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தெரிந்து தெளிதல், பொருள் செயல் வகை, வினை தூய்மை, வினை திட்பம் என்று பல அதிகாரங்களிலே சொல்லி சென்றிருக்கின்றார். என்ன தெரிஞ்சுக்கிறோம் இதிலிருந்து? ஒரு செயலில் நாம் இறங்கிவிட்டோம், முன்வைச்ச கால பின் வைக்கக்கூடாது. அப்போ முன்னோக்கி போகணும்னு சொன்னால் பலவற்றையும் நம்ம தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால் மட்டும் போதாது, அதிலே ஏற்படக்கூடிய சறுக்கல்கள் என்ன, வழுக்கல்கள் என்ன என்பதையும், அதே இடத்துல எந்த இடத்துல நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியும், பலருக்கும் கொடுக்க முடியும் என்பதையும் எண்ணி பார்த்து செயலிலே ஈடுபட்டால் நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக, குறிக்கோளை அடைந்தவர்களாக இருப்போம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.